ஆதியே துணை. ஞான முறையீடு மலர் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததுல ஓங்காரத்துணியான கபால தேசிறு வழியறியாறு ஆங்காரம் கொண்டே மரியாட்டே அறுத்தோடி சலித்து சாங்காலம் தரை ஓட்டையுடைக்கும் சண்டியர்களை விட்டே பாங்காயிரையே உம்மிடம் காவற் பாடது தேடுகின்றேன். நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இருப்பறியான். தம்பிரான் தவதிதி காம்பரன் என்பான் செய்வனென சொல்வான். கம்பீரமாகவே அறுசுவை கருவ கேடர்கள் நேசம்பிட்டே தம்பிரானே யானும் இடங்காவற் பாடது தேடுகின்றேன். ஓங்கார துணியான கபால மோட்சம்னு வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கபால மோட்சம் என்ன பண்ணுவான்னா இது வச்சு என்ன இதெல்லாம் அடிப்பாங்கன்னு இதுல வந்து அப்புறம் கபாலத்தையே உடைக்கிறதுன்னு சங்கராச்சாரியர் கூட தான் பண்ணதை சொன்னாங்க. கபால மோட்சம் கொடுக்கறது அப்படின்ட்டு, அதாவது மண்டை ஓட்டைய உடைச்சி அப்படிப்பட்ட ஒரு இது அப்படியா இருக்கு கபால மோட்சம். அதான் கபால மோட்சம். அது என்ன அப்படின்னா ஓங்கார துணி யானை கபால தேசிரே, அது என்ன தனக்குள்ள அந்த வழியே போறது வழியை கண்டாம இவனே நினைச்சுக்கிறது கபால மோட்சம் அடையறன்னு சொல்லிட்டு கபாலத்தை உடைச்சா போய் மோட்சம் அடைய போறது. மோட்சம்னா என்னன்றது போது தெரியுமா அப்படின்னா அது சொல்லி ஓங்கார துணி யோன கபால தேசிறு வழி அறியார், அந்த சிறு வழி அறியார்கள் ஆங்காரங்கொண்டே மணியாட்டி அழுத்தோடி சலித்து சாங்காலம் தலையோட்டை உடைக்கும் அதுபோல் சந்தியர்களை விட்டு பாங்கா இறையே நம்ம இறைவன்கிட்ட வேண்டோம். இப்படி எல்லாம் இல்லாமல் உங்களுடைய அந்த காவற்பாடு, நம்ம அவர்களோட காவற்பாடு இதுல சொல்லுவாங்க, காவல் புரிந்திடும் மக்களுக்கு காவல் கானக கேட்ட தலை கிணற்று நீரை மேவே விட்டு விளக்கேற்றி வைத்திட்ட வேதியர் மெய்வழி ஆண்டவரா. நமக்கு காவற்பாடு யாரு? தெய்வம் தான் நமக்கு காவற்பாடு. இப்படி எல்லாம் இது போகக்கூடாதுன்றதுக்கு தான் பாங்கா இறையே உம்மிடம் காவற்பாடு தேடுகின்றேன். அப்ப நம்ம அவங்ககிட்ட காவற்பாடு அந்த நம்ம அந்த உண்மையாலுமே அந்த எண்ணத்துல நமக்கு அந்த பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் நம்மை காத்து ரட்சிப்பார்கள் அப்படின்றாங்க. அதுமாதிரி நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான். சொல்லுவாங்க உறக்கம் என்பது சாவு, உறங்காமை ஞானம். உன் மூச்சானது துண்டாடப்படுவது சாவு உண்டாகும் இடத்துல. மூச்சானது துண்டாடப்பட நம்பிய தன்னுய தற்கொலை செய்வான் அப்படின்னா இவன் அந்த மூச்சை வந்து ஒவ்வொரு நொடியும் இவனை துண்டாடிக்கிட்டே இருக்குது. அது இல்லாம அந்த கல்வியில பழகி வந்தது, அதுதான் நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இருப்பறியான். தனக்குள்ள அந்த சிவன் எங்க இருக்குன்னு தெரியாமதான் தம்பிரான் திகாம்பரர்கள் சொல்லிட்டு அந்த சொல்றாங்களா, திகாம்பரர்கள் அதான் அந்த ஜைன மதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பூச்சி போட்டெல்லாம் கூட அழியக்கூடாதுன்றதுக்காக மயிர் பீலிய வச்சுக்கிட்டு போவாங்க, திகாம்பரர்கள் அப்படின்வாங்க. அதை தெய்வம் கொடுக்காங்க. தம்பிரான் தவசி திகாம்பரன், திகாம்பரன் என்பான் சைவ நினைச்சொல்வான். சுத்த சைவம், எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்கிறது இல்லை. அதனாலதான் நான் வந்து துணி கூட போடுறது, துணி போட்டா இதெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்றதுக்கு. அப்ப மானம் கெட்டதாவா இருக்கும் ஞானம். தெய்வம் கேட்கறாங்க மானம் என்ன இல்லாததாடா ஞானமா இருக்கும் அப்படி. இதெல்லாம் ஒரு இதுன்னு எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஒரு இதை சொன்னா அவங்க சொன்னது பூர்ண ஞானம்ன்றது நிர்வாண ஞானம்ன்றத எதையுமே எண்ணத்துல இல்லாம தெய்வம் சொன்னாங்க விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டு உன்னுடைய எண்ணம் வந்து சுத்தமாயி அந்த வெள்ளையில போற சொன்னா இவன் வேற ஒண்ணு எடுத்துக்கிறது. இதுதான் சொன்னாங்க நிர்வாண தீட்சை, நிர்வாண மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு வழி கொண்டு வருது. அவங்க சொல்றது வந்து அந்த இதானது உன்னுடைய நிர்மலமாக்கப்பட்டு உன்னுடைய மனமானது நிர்மலமாக்கப்பட்டு அறிவு வழியில் செல்வதுதான் அந்த மோட்சம்ன்றாங்க. இவன் மாத்தி
இப்படின்னு ஒண்ணு வந்துட்டு. அதனாலதான் இங்க ஒரு காலத்துல இங்க சித்தனாவத்துல அது மாதிரி இருக்காங்க. என்ன சொன்னா சித்தனாவத்துல சமணர்கள் கோயில் கூட இருக்குல்ல. ஏன்னா கிமுல வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவ பிறப்பத்துக்கு முன்னாடி வந்தவங்க மகாவீரர்லாம். கிமுல தான் புத்தர் மகாவீரர்லாம் வந்திருக்காங்க. அது மாதிரி மகாவீரருக்கு அப்போ கூட வந்து அண்ணாவத்துல பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு. இது மாதிரி வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு 10-12 பேர். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது போய் தகவல் போய் அப்புறம் இப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி விட்டாங்க. அது மாதிரி இது இப்பதான் நடக்குது இல்ல. ஒரு காலத்துல சமீபத்துல ஒரு 50 வருஷம் முன்னாடி இது மாதிரி இருந்திருக்குறாங்க இந்த சமணர்கள் இதுன்றதுக்கு. அப்ப தம்பிரான் ரவ செய்தி ஆம்பரன் என்பான் சைவன் என சொல்வான் கம்பீரமாகவே அறுசுவை கெர்வ கேடர்கள் விட்டேன். அவன் எல்லாமே அதுக்கு சொல்றதான் சொல்லுவானே தவிர ஆனா உணவுல எந்த இதுவும் எல்லாம் அறுசுவை கெர்வம் தான் இருக்கும். நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு கேடர்கள் நேசம் விட்டே தம்பிரா நேயான் உம்மிடம் காவன். நாம அப்படிலாம் இல்லாம நம்ம இறைவன் கிட்ட நம்ம கையேந்தி வேண்டிக்கிறோம். எங்களுடைய பாதார வினைகளை பற்றி இருக்க வேண்டும் என நாம் அவர்களை தோத்தரிக்கிறோம். தம்பிரா நேயான் உம்மிடம் காவன் பாடது தேடுகின்றேன். முடியாகிய மோமீன் என உளநாள் வீண் போக்கி இடியாகிய யமன் கைப்பட எரி பொறியே பறக்க கடிதாகிய கசப்பே வரும் கயவர் கடனை விட்டே அடியே நீரையானும் இடமாடிதம் தேடுகின்றேன். முடியாகிய மூமீன் என அலிபுலாம் மீம் தான் அந்த அலிபுலாம் மீம் மூமீன்கள்ன்றாங்கல்ல. அதுல இந்த இஸ்லாத்துல வருது அந்த முடியாகிய மூமின் அடி முடி நடுவுன்றாங்க. அடி இப்ப நம்ம இந்த அடியும் முடியும் நடுவன் துடைக்கும் அரியார் உலகிலே அடியும் முடியும் நடுவும் கண்ட ஆன ஆனந்தர்க்கே விடியும் எங்க அடியும் முடியும் நடுவும் விடியும் எங்க விடியும்னா வேதன் சாலையில். அந்த தேவ கர்த்தர்கள் அவங்களுடைய இதுலதான் விடியுமே தவிர இவன் நினைக்கிற மாதிரி எங்கேயாவது போய் விடியது கிடையாது. விடியும் அடியும் முடியும் வேதன் சாலையில் விடியார் உலகில் நின்று இயங்கி விழிக்க மூளையில் அடக்கம் அறியார் அடக்கம் என்பார் அடக்கம் அறிந்திலர் அடக்கம் மடக்கி பிடிக்க தெரிந்தோர் அவர்கள் தான் அனந்தர்கள் அப்படின்னாங்க. அடக்கம் மடக்கி பிடிக்க தெரிந்தோர் அறந்தரானது அப்படின்னாங்க. அப்ப அது போல என்னன்னா முடியாகிய மூமீன் என உளநாள் வீண் போக்கி நான் முடிய அடிமுடி நடுவா இருந்து முடிய முடியுமா? இவனே வந்து அடிமுடி நடுவு எல்லாமே ஒன்னா கொடுப்பாங்க. அடிமுடி நடுவும் அகர சிகர உகர சிகர அகர உகர சிகரம் மூணா வரும் எல்லாமே. நம்ம அலிபுலா மீம்ல எல்லாமே ஒண்ணுதான்வாங்க. அலிபுலா மீம்னாலும் அடிமுடி நடுவாகவும் ஆலம் ரூகாடியா அதுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம அலிபுலா மீம்ல பாத்தீங்கன்னா இது மொத்தமே கொடுத்துருப்பாங்க. இது என்ன அடிமுடி நடுனா என்ன அப்படின்றத தெய்வம் வந்து அந்த பாண்மியத்துல முழுதே நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அலிபுலா மீம்ல ஒரு 10 பக்கம் இருக்கும். மூமின்னா என்ன, அடிமுடி நடுனா என்ன, எதை எதை கண்டார்கள் அதை பார்த்து அந்த தனிமணி பிராணவர்கள் எதை எதை தங்களுக்கு காண்பித்தன்றத முழுசா கொண்டு வந்திருப்பாங்க. அலிபுலா மீமும் அடிமுடி நடு சைவம் வைணவம் எல்லாம் ஒண்ணுன்றதுதான் அதுல அலிபுலா மீம்ல தெய்வம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அலிபுலா மீன் மெய் முப்பொருள் மெய்மை கோல விளக்கம் தொட்டு கொடுத்துருப்பாங்க. அப்ப அது போல வந்து முடியாகிய மூமீன் என உளநாள் வீண் போக்கி இடியாகி யமன் கைப்பட எரிபொறி யமன் வந்த பிறகு நீ என்ன என்ன இது பண்ண போற? அவன் உபதேசம் பெறாத தெய்வம் சொல்லுவாங்க. முள்முனையில உபதேசம் பெற்றவன் ஈஸ்வர பட்டவன் இது ராவணேஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டன்றாங்க. அப்ப அவனுக்கு அகந்தை தானே அவனுடைய இது அழிச்சிருந்தாங்க. அப்ப ஈசன் யமன் வந்து முள்முனையில தவம் செய்யக்கூடியவன். அவன் வந்து வரும்போது உங்களுக்கு எந்த மந்திரம் சொல்லி என்ன ஆகும்? இடியாக யமன் கைப்பட எரிபொறி ஏபறக்க அப்புறம் வந்து உன்னை நெருக்கத்துல என்ன ஆகும்? கடிதாகிய கசப்பே வரும் கையவர் கடனை விட்டு அப்படி அந்த இடத்துல நீ இழந்துட்டீன்னா உன்னுடைய அந்த வாழ்க்கையே உன்னுடைய அந்த மெஞ்சன வாழ்வே பதி போயிடுது. அப்படி இல்லாமல் அடியே நிறை உங்களுக்கு அடியேனாக இருந்து யானும் அமானிதம் தேடுகின்றேன். அந்த அமானிதத்தினால் கடனை கட்டுவதற்காக நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று நம்ம தெய்வத்தை கேட்கறதா கொடுக்குறாங்க. அமானிதம்ன்றது அமானித கடன் சொல்லம்ல அத இதுல கொடுப்பாங்க. சுழி சுழித்தொரு கீழிழுத்ததில் சூழுலகம் அது ஏழதாய் வழியதாகவே தன்னிலை அது வாழுமே நபுசு ஏழென தெளிவதாகவே அழிவில்லாதவன் 7.1 ஆக்கி அதை தூக்கிட. அழிவில்லாதவர்கள் கர்த்தர்கள் அவர்கள் வரும்போது அழிவில்லாதவர்கள். அழிவில்லாதவன் 7.1 7 இடத்துல 7 புள்ளியா இருக்குது. அப்ப ஒரு சுத்து அமுக்குனாங்க அது ஒரு நேர்கோட்டுக்கு வந்திருந்தாங்க. அழிவில்லாதவன் 7 புள்ளியை 1 புள்ளி ஆக்கியே அதை தூக்கிட ஆனதே விண்ணுலகம் 7 இது.
அதுதான் உன்னிடத்தில் அமானிதமா படைக்கப்பட்ட இறைவன் உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அமானித கேள்வியே தெய்வம் ஆரம்பத்திலே கொடுத்துருவாங்க, நீ வாங்கி வந்த அமானிதம் தான் எங்கே அப்படின்னு இந்த பாட்டையாவே கேட்டுறாங்க தெய்வத்தை. அப்ப அது கேட்டறியாத கேள்வி. தெய்வத்துக்கிட்ட யாருமே அமானிதத்தை பத்தி யாருமே சொன்னதும் இல்ல, கேட்டதும் இல்ல. அப்ப புதுமையாக கேட்டறியாத கேள்வியா இருக்குது அப்படின்றது அப்புறம் என்னன்றது விளக்குறாங்க. அப்புறம் அவங்க தெய்வம் ஏதோ சொல்றாங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்றதுக்கு பாட்டில சொல்றாங்க. இது எல்லாம் விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் உள்ளதுதான் என்று இலகுவாக சொல்லி எடுத்தெறிந்து விட்டார்கள் அப்படின்ற அப்புறம் அந்த கொடுக்குறாங்க. அப்போ அந்த கடிதாகிய கசப்பேவரும் கையவர் கடனை விட்டு அடியே நிறை யாரும் விட அமானித கடனை வாங்கி வந்திருக்கோம். எல்லாருமே நம்ம மனித பிறப்படுத்த ஒவ்வொருவருமே அமானித நாம கட்ட முடியுமா? தெய்வம் கருணையினால அவங்கதான் இந்த நெருப்பார் மயிர்பாலத்தையும் அந்த கடனை கட்ட வைக்கிறதுக்கு நம்ம இந்த இதுல நினைவுல நிற்கும் போது அவங்க கடனை கட்டுறாங்க. நம்மள அறியாமையே அவங்க தான் இதயத்துக்கு போட்டுட்டாங்களே, உன்னை யானையே தூக்கி வீசும் போது உடம்பு பஸ்ஸில் தானே நிற்கும் போது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டேபிள் கார்ல யானையே தூக்கி வீசும் போது, ஐயோ நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே, இந்த பாவம் எல்லாம் அது பழிகொலை முதல் பாவ நாசமா. யார் ஒருத்தர் அந்த தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று உன்னில் தெளிந்தார்களோ அவர் சிரஞ்சீவி ஆயிட்டாங்கட்டாங்க. சிரஞ்சீவி என்போர் பட்டமும் அவர்கள் செல்வ சம்பந்துட்டாகுமே. அவர்களுடைய பழி கொலை முதல் பாவ நாசமாயிடுச்சு. அவங்க பாவம் நாசமாயி அது பாதமே மனம் பாவித்தார். அந்த தன்னுடைய குருவை தன்னுடைய கர்த்தர்களை அவர்கள் அந்த பாதமே மனம் பாவித்து அவர்களை இறைஞ்சு நிற்கும் பொழுது பாதமே மனம் பாவித்தால் அது பாதுகாத்து உன்னை ரட்சித்து ஏத்தியே பரமபதத்தில் சேர்க்குமே அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வேற என்ன இருக்குன்றாங்க. அப்ப அது போலதான் அந்த அமானித கடனை நாம் கட்ட முடியாது. நாம் அந்த தெய்வீக நிலையில இருக்கும் பொழுது இப்ப நம்ம தெய்வ நிலையில நம்ம அவங்க உரையாடி இருக்கும் போது அவங்களே அந்த கடனை கட்டுறதுக்கானதை அவங்க நமக்கு அந்த வழியை உண்டாக்கிறாங்க அப்படின்றாங்க. களிமா பொருள் அறிந்த சரகோர் கிளையே கசப்பு, களிமா பொருள் அறியா விடிலே வருமே கசப்பு, களிமா பொருள் அறியா சரிகத்தது தான் எதுகான், களிமா பொருள் அறியாரையே காவரென சொல்லுமே. இதை இஸ்லாத்துல கொடுக்குறாங்க. அது இதுல கொடுக்குறாங்க சைவம் அது மாதிரி மதத்துக்கு. இது இஸ்லாத்துல களிமான்றது களிமான்றதுக்கு என்ன கொடுப்பாங்க? உபதேசமா களிமா பொருள் அறியணும்னுவாங்க. களிமான்றது தன்னை அறிவது, களிமா என்பது தன்னை அறிவது. அப்ப களிமா பொருள் அறிந்த சரகோர்க்கிளையே கசப்பு. களிமா பொருள் அறிந்தவர்களுக்கு அவர்களுக்கு கசப்பு வெளியாவதில்லை. ஆனால் களிமா பொருள் அறியாவிடில் வருமே கசப்பு. இறுதி நேரத்துல அவர்களுக்கு அந்த கசப்பு கத்தரிக்கப்பட்டு அந்த ஜீவ வித்தானது வெளியேறிவிடும். களிமா பொருள் அறியா சரிகத்து, அது அறியாம சரிகத்து நீ என்னதான் தொழுகை, எத்தனை சரிகத்துல தொழுகைன்னு அர்த்தம். அந்த சரிகத்து நீ எத்தனை பண்ணாலும் அது சரிய களிமா பொருள் அறியா சரிகத்தது தான் எதுகான். உனக்குள்ள அது தானே நீ அறியாம நீ என்ன சரிகத்து பண்ணி என்ன பண்ண போற? அது களிமா பொருள் அறிய அவன் காபர். காபர்னா யமன் கட்ட சென்றவனுக்கு காபர். அவன் இதுன்னுவாங்க. காபர்னா இஸ்லாத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தன்னை அறியாதவர்கள் காபர் ஆயிடுறாங்க, அவன் காபர் ஆயிட்டான் அப்படின்வாங்க. வெளியே அது இஸ்லாத்துல சொல்றாங்க காபர் அப்படின்ட்டு. காபர் என்ன சொல்லுமே, அருவுரினோல் பிராணிலை அறியான் யான் பிராமணன் என்றே. பிராமணன்றது தன்னை அறிந்தவர்களுக்கு தான் பிராமணர்கள். இப்ப பிராமணன் சொல்லிட்டு அது பிராமணன் ஆயிட முடியுமா? அருவுரினோல் பிராணிலை அறியான், தன்னுடைய அந்த பிராண நிலை தனக்குள்ள இருக்க அந்த இதுக்குள்ள போய் அறியாம அவன் யான் பிராமணன் என்று குறும்பாய் நெருப்பாறு கடத்துவன் என்று கொள்ளையிட பசப்பி. இவன் பிராமணன் சொல்லிக்கிட்டா அவன் நெருப்பாறு பயிர்பாலத்தை கடத்த முடியுமா? குறும்பாய் அவன் சொல்லிக்கலாம், நான் அந்த அது சொல்லுவாங்க பிராமணர்ல அந்த இதை கடந்துட்டு வந்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி ஒரு பூணூல்ல அறிஞ்சுக்கிட்டா அவங்க இதை வென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவா? அது கிடையாதுன்றாங்க. குறும்பாய் நெருப்பாறு கடத்துவன் என்று கொள்ளையிட பசப்பி இறுகிய நெஞ்சு மச்சபதபங்கள் இழிவர்கள் உறவு விட்டே. அப்ப அது போல சொல்லி, அதாவது வாய்ஞானத்துல பேசிட்டு வாயில சொல்லி நான் இந்த பூணூல அணிஞ்சிருக்கேன் எனக்கு இது இருக்குன்னு சொல்லி அது பேர் அந்த இழிவர்கள் உறவு விட்டு குருவே உனக்குள்ள குரு உண்மையான குருவாய் வாக்கிறார்கள் அவர்கள் இறையா, அவர்கள் குருவே இறையா உம்மிடம் காவல் பாடது தேடுகின்றேன். இது எல்லாமே வேண்டுதல். எப்படி ஞானம் முறையீடு நாங்க சொல்றோமோ இது எல்லாமே இறைவனிடத்துல நாம வேண்டோம். நம்ம யார்கிட்ட வேண்ட போறோம்?
நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டோம். இந்த பாடல் அனைத்துமே இப்படியெல்லாம் உலகம் இருக்குது, இது இல்லாமல் நீங்கள் எங்களை அந்த தெய்வீக வழியில் உங்களுடைய வழியில் நடப்பிக்க செய்து எங்களை உங்களுடைய காவல் பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அந்த மெய்வழி சட்ட தொழுவத்துக்குள்ள எங்களை அடைங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம். புரியுதுல்ல? அதுதான் கடைசி வரி மட்டும். 3 என்னென்ன உலகத்துடைய சொல்றாங்க, கடைசி வரியை மட்டும் அவங்களை அடையறத கொண்டு வராங்க. குருவே இறையான் உம்மிடங்காவல் பாடது தேடுகின்றேன், வரமாகிய அமானிதம் அது வாங்கிய வணக்கமதே தேடா. வரம் பெற்றுட்டேன், அது பெற்றுட்டேன் சொல்லுவாங்க, வெளியே உலகத்துட்டேன், அந்த வரம் பெற்றுக்கேன், எதாவது சொல்லுவாங்க. இந்த நம்ம கேட்டது கிடையாது. இந்த புழக்கத்தில் உள்ளவங்கள பிராமணர் கிட்ட பேசுறீங்கன்னா அந்த இது பெற்றிருக்கேன், பாத தீட்சை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். தெய்வம் சொல்லுவாங்க, பாத தீட்சை எதிரா பாத தீட்சை, மந்தீண்டா பாதம்ன்றாங்க. மந்தீண்டா பாதம் இது மந்தீண்டா கூடிய பாதம் இல்ல, நம்ம காலுக்கு மண்ணில் வச்சு போறோம். மந்தீண்டா பாதம் சொல்லியிருக்காங்க. இவன் இந்த காலை புண்ணு பிடிச்ச காலை தூக்கி தலையில கொண்டு வைக்கிறான்னா, இதை விட ஒரு சிவன் குடி இருக்கிற தலையில கொண்டு போய் இவன் காலை வைக்கிறான்னா இதை விட ஒரு பெரிய கொடுமை இந்த உலகத்தில் நடக்குமாடா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஏதாவது நம்ம தாய் தந்தை ஏதாவது வணங்குறோமா? நம்ம மெயில் சாலையில வந்துட்டவங்க வரதுக்கு முன்னாடி இருக்கோம், நம்ம யாராவது ஒரு தந்தையோ தாயோ யாரையாவது வணங்குறோமா? அது என்ன வருது நமக்கு? ஒரு வணங்கணும்ன்ற வெளியெல்லாம் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா தாய் தந்தையை வணங்கணுவான், பாத பூஜை செய்யணுவான். அது தாம்பாளத்துல, நான் வெளி கல்யாணத்துக்கு போயிருக்குன்னு பாத்துருக்கேன், தாம்பாளத்துல வச்சு அவங்க பாதத்தை கழுவு. இதுதானா இருக்கும்? தாய் தந்தைன்ற தெய்வம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு தாய்க்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, தன்னுடைய மண்டை ஓட்டை பிச்சு காலணி செஞ்சு போட்டாலும் அதுக்கு அடங்காத. ஏன்னா இவனை இந்த உலகத்தை கொண்டு வந்தாரு. ஒரு தாய் இந்த பூமிக்கு ஒரு வித்தை உன்னை கொண்டு வந்தாங்க பத்தியா, உன்னை 10 மாசம் அவங்க இருந்து பெற்றதுனால அதுக்கு அது அதோட இது தீராதுன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு ஸ்தானம் சொல்றாங்க. ஆனா நம்ம போய் தாயை வணங்க சொல்றாங்களா? எங்கேயுமே வணக்கத்துக்கு உரியவர்கள் இறைவன். நம்ம சாலையில மட்டும்தான். நீங்க வேற வெளியே கல்யாணத்துல பாத்தீங்கன்னா தாய் தந்தைய வணங்கணும், காலில் விழுந்து வணங்கணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா வெளியே மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா போய் காலில் விழுந்து கும்பிடுவான். எதுக்காக ஒண்ணுன்னா தன்னுடைய அந்த வருமானத்துக்கு அதுக்காக காலில் விழுந்து. நமக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. ஏன்? அந்த உண்மையான வணக்கத்துக்குரியவர்கள் ஒருவர்கள் மட்டும்தான். நம்மளுடைய பாவத்தை போக்கி நம்மளே அந்த விமோசனத்திற்குள், அந்த விமோசன கோட்டைக்குள் செலுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் வணக்கம் பண்ண முடியுமே தவிர மீது யாருக்கும் அந்த வணக்கம் கிடையாது அப்படின்னாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க? வரமாகிய அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, நான் அதை கட்டிட்டேன், இந்த கட்டி நான் பாத தீட்சை பெற்றிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப வரமா அவ இதுல என்ன சொல்றாங்க? கொழுமுனையா கதிர்முனையில் ஆடும் பாதம். பாதத்தை பத்தி சொல்லிட்டு நானும் தான் சொல்லியிருக்கேன். தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? இவன் பாதத்தை பத்தி இவன் சொல்லியிருக்கான், இவன் இதுன்னு சொல்றான் பாத தீட்சைன்னு. நானும் தான் பாதத்தை பத்தி எழுதியிருக்கேன். அது கொடுமுனையா கதிர்முனையில் ஆடும் பாதம், அது கோடாது கோடிமறை புகழும் பாதம், தளிர் இலை பூ காய் பழம். தெய்வம் அதை அப்படியே விரிச்சு விளக்குவாங்க. டக்குன்னு ஒரே வரியா சொல்லிட்டு போவாங்க. தெய்வம் என்ன பண்ணுவாங்க? தளிர் இலை பூ காய் இது அனைத்தும் சொரிந்த பாதம், அது சகல உயிர், எல்லா உயிரும் அந்த பாதம் இருக்குட்டாங்க. நீ நினைக்கிற இந்த பாதம் கிடையாது, அது சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம், பழுதணுகாலயத்தின் நடன பாதம். இந்த காலுக்கு பழுது வருமே, அது பழுதணுகாத பாதம்ட்டாங்க. பழுதணுகார் ஆலயத்தின் நடன பாதம், பக்தர் உள்ள கோயில் உளம் பூத்த பாதம். அது அந்த பாதமானது எதுன்னா, பக்தர் உள்ளத்துல வஞ்சகமற்ற யதார்த்த ஓட்டுதல் உள்ள இருக்கிற அந்த ஒட்டுதல்ல தான் அந்த பாதமே இருந்தாங்க. அது பக்தர் உள்ள கோயில் உளம் பூத்த பாதம், நழுகுமனது அவருக்கு அதுவே நாசபாதம், நம்பினவர் குடிதிருவங்கு ஏறும் வாழ்வு. அப்ப பாதம்ன்றது இவன் சொல்றது கிடையாது. வரமாகிய அமானிதமது வாங்கிய வணக்கமதேடா மரம் ஊர்வன. இதையா வணங்கிட்டு சொல்லியிருப்பாங்க? மரம் ஊர்வனமும் மிருகமும் மலையும் வணக்கமதே வணங்கும். கூட யானை வணங்குவாங்க, ஒரு இடத்துல பாம்பு வணங்குறாங்க, பாம்புல வணங்குறாங்க பாத்துருக்கீங்களா? அது ஊர்வனம் சொல்றாங்க. மரம் ஊர்வனம் மிருகம் மலையும் இதெல்லாம் வணக்கமதே வணங்கும். குறையே புழுத்தழி தலை சோம்பேறிகள் குளங்களின் நேசமிட்டு. இப்படியெல்லாம் உள்ளவங்க கிட்ட இருந்து பிரிச்சு, இப்படிப்பட்ட கூட்டத்துல இருந்து என்னை பிரிச்சு உங்களுடைய பாதார விந்தங்களாகிய அந்த உண்மையான அந்த பழுதனகாத ஆலயத்தின் நடன பாதத்தை வணங்கத்துக்கான கருணையை கொடுங்க நம்ம கேட்கிற மாதிரி வைக்கிறாங்க. குறையே புழுத்தழை தலை சோம்பேறிகள் குளங்களின் நேசம் விட்டே நான் இறையே முறையிட்டு
அப்ப முறையிட நம்ம தெய்வத்திட்ட வைக்கிறோம். இறையே, அவர்கள் தான் இறை சக்தி. இறையே முறையிட்டு உம்மிடம் காவல் பாடது தேடுகின்றேன். அதனால நான் உங்களுடைய பாதத்தை வேண்டுகிறேன், உங்களுடைய பாதத்தை தேடுகிறேன் நம்ம வேண்டுகொள்கிறோம். அறியார் பெருங்கூட்டம் மிகுந்ததனாலே சரகோ தெரியாமலே செத்தால் உயிர் தானே திரும்பிடும். அறியாத கூட்டம் கூடி இதுதான் அப்படின்னா வந்துடுமா தெய்வம் சொல்லுவாங்க. எல்லா அரசர்லாம் கூடி இவருடைய இருதயம் பிரகாசமாகட்டும் ஆயிடுமா? எல்லா அரசர்களும் ஒன்னா சேர்ந்து, உலகத்துல உள்ள மொத்த அரசர்களும் சேர்ந்து ஒருத்தனுக்கு இவர் இருதயம் பிரகாசமாகட்டும் ஆயிடுமா அப்படின்னு ஒளிநாடால கேக்குறாங்க. ஆயிடுமா அது? அப்ப யாரால் ஆகணும்? அவர்கள் தன்னை அறிந்து தன்னிடத்தில் அதை பெற்று அவர்கள் வந்து இந்த உலகத்தில் மரணத்தை வென்றவர்கள் தான் அதை செய்ய முடியும்ட்டாங்க. மரணத்தை நின்று மரணத்தை வென்றவர்கள் தான் அதை செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. அறியாத 100 பேர் சேர்ந்துக்கிட்டு இதுதான் அப்படின்னா அது ஆயிடுமா? அப்ப உயிர் போயிடுச்சுன்னா உயிர் தானே வந்துடுமா? எப்படி வரும்னு கேக்குறாங்க. அது எல்லாம் சேர்ந்து சரகோ, இது ஒரு சாக்கா, சரகுன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டா விட்டுருவானா ஏம? அறியார் பெருங்கூட்டம் மிகுந்ததனாலே சரகோ தெரியாமலே செத்தால் உயிர் தானே திரும்பிடுமோ. அறியார் கீரை தீராதே அங்கனும் மேலையே உரியம் மொழி இதுவோதினேன் உற்ற உஜாரிதுவேன். அதனால அப்படி இல்லாமல் நீங்கள் உஜாரா இருக்க வேண்டும். நமக்கு தெய்வம் கட்டளையா கொடுக்குறாங்க. இது போல அரியார் கூட்டத்துல சேர்ந்து தெரியாம வந்தா உனக்கு உயிர் அந்த தருணத்துல உனக்கு அந்த இது ஏற்படாதா? இதை நீ தெரிந்து நீ உஜாராய்க்கு ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுன்றதுக்குதான் உரிய மொழி இது ஓதினேன், இந்த ஞான முறையிட நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க. தாகமும் தனியான் தன்னுயிர் அறியா தரித்திர கொடும்பதி தன்னு. தாகமும் தனியான், தாகம்னா தன்னுடைய தன்னுயிர் அறியாதவனுக்கு அந்த ஞான தாகம் இல்லாம போயிடுது. தாகமும் தனியான் தன்னுயிர் அறியா தரித்திரம், அவனுக்கு உலகில் 8 தரித்திரம் அழுந்த பெற்றிருந்தாங்க. போகுமடா பவிதழிந்து அவன் முகத்தில் ஓய்வெடுப்பால் மூதேவி காலை நீட்டி யூகமழிந்து ஓயாத கவலை பூண்டு உலகில் 8 தரித்திரமும் அழுந்த பெற்று தேகமதி தேராத ரோகம் தாங்கி தெருவிலேடி படுநாள் போய் குளத்து கொண்டு அவன் ஏகு செய்தான் பிணி நரகம் போவான் என்று இருந்தவத்தோ பெருஞ்சாபம் பொய்யாதையானாங்க. தவத்தோருடைய சாபம் பொய்யாம போயிடுமா? அது இவனுக்கு கண்டிப்பா ஆயுதனாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவனுடைய சாபத்தை, ஈசனுடைய சாபத்தை குரு நீக்கலாமா? குருகிரி சொல்லுது ஈசனுடைய சாபத்தை குரு நீக்கலாமா, குரு சாபத்தை ஈசன் நீக்க முடியாதுனாங்க. அது முதல் பாட்டுல தனிகேர்வேல் இப்பொறுப்பு தனிகேர்வேல் உரிமை விட்டால் ஈசன் வந்து தடுத்தாலும் தடுக்க போக அப்படின்ட்டாங்க. அப்ப அது போல வந்து ஏன்னா இவன் அந்த வழியில போனவன் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றான், இவன் அந்த வழிக்கே போக தெரியாது. போனவங்களை பத்தி எதையாவது சொல்லுவான், இதெல்லாம் கிடையாது, இது அப்படிதான் அந்த இதுல கொடுப்பாங்க. அதுக்கு முதல் பாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, பொய்யாது மெய் வேணுல் என்னுள் கண்டோர். அதுக்கு முன்னாடி பாட்டுல வந்து சொல்லுவாங்கன்னா, இருந்தவத்தோர் பெருஞ்சாவும் பொய்யாதையா. குப்பையது வளர்ந்தால் கோபுரமும் தாழ்ந்து. குப்பை கோபுரம் அளவுக்கு வளர்ந்துருமா? கோபுரம் உலகத்து இது நம்ம ஊர்ல எது பெருசா இருக்கும்? கோபுரம். குப்பை வந்தா மேல கொட்டை என்ன ஆயிடும்? கோபுரம் அளவுக்கு குப்பையை வளர்ந்துருக்கும். ஆனா குப்பை எப்படி இருக்கும்? கோபுரம் மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? குப்பை அது வளர்ந்தா கோபுரமும் தாழ்ந்து. கோபுரத்துக்கு மேலே எடுப்பான் குப்பை. இப்ப நீங்க பெருங்குடிக்கெல்லாம் போனீங்கன்னா கோயில் அளவுக்கு மேலேயே இருக்கும் போல குப்பை. நீங்க அதை எவ்வளவு குப்பையை கொண்டு போய் சென்னையுடைய மொத்த குப்பையை கொண்டு மேல கொட்டிடலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு? குப்பை அது வளர்ந்தா கோபுரமும் தாழ்ந்து கொண்டிடுமென் தென்னமுள்ள கொடியோர்க்கும் கேள்னாங்க. கொண்டிடுமென் தென்னமுள்ள கொடியோர்க்கும் கேள் தப்பாது மழைக்காலம் கண்டால். மழைக்காலம் வந்தா என்ன ஆகும்? குப்பை மண்ணோடு மண்ணாகி உரமாகி பூமியில கொண்டு போட்டுறாங்க. தப்பாது மழைக்காலம் கண்டால் குப்பை தான் அழுகி சேராடி, அப்புறம் சேராக்கி அதை வந்து உரத்துல போட்டு மண்ணோடு மண் ஆக்கிடுறாங்க. தான் அழுகி சேராடி தாழும் மண்ணாய் அதுபோல ஒப்பில்லா பெரியோரை. பெரியோர்களுக்கு உப்பு கிடையாது. அவங்க வந்து பெற்ற ஞானமோ அவங்களுக்கு அந்த உடல் முள்ளாவை தத்தம் பண்ணி அவர்கள் பெற்றதுக்கு ஒப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒப்பில்லா பெரியோரை இழிவு பேசி எதையாவது சொல்ல வேண்டியது. இவங்கெல்லாம் இந்த அடிகளி பருவம் சொல்றாங்கல்ல,
அவர்களும் ஒரு ஒழுக்கத்துல இருந்தாங்களே தவிர பிரமாதமான ஒண்ணு பெற்று இல்லை அப்படின்னு சொல்லுவான். இவன் போக முடியாது என்ன சொன்னா அவங்கள மட்டும் தட்டிடுவான். அது இயற்கை மனிதனுக்குடைய குணம்ன்றாங்க. அது போல ஒப்பில்லா பெரியோரை இழிவு பேசி உயர்வோமன் தென்னி ஒவ்வா செயல் செய்வோர்க்கு, அப்படி பேசிட்டா இவன் உயர்ந்துட்டா இவன் நினைச்சுக்கிறான் உயர்வோமன் எண்ணி ஒவ்வா செயல் அப்படின்ட்டாங்க. அது ஒவ்வா செயல் செய்வோர்க்கு இப்பொறுப்பு தனிகையர் வேல் உருவி விட்டால் ஈசன் தடுத்தாலும், ஈசனே தடுக்க நினைச்சா கூட தடுக்க போக அப்பதான் அவனுக்கு இந்த பாவமே வருதுட்டாங்க. அடுத்த பாட்டுல போகும்படா பவிஸ் அழிந்து அவனுடைய பவிசு போய் முகம் அழிந்து சாவலை பாக்குறேன்னு சொல்றாங்களே, நம்ம பாக்குறது இல்ல. ஆனா அப்படி எல்லாம் அவனுடைய இது மாறிடுது. என்னென்ன பேசணும்னா அது கேட்டாப்புல அவனுக்கு சாவல அந்த துர்மரணத்துல அவனுக்கு இதாயிடுது அப்படின்ட்டாங்க. அப்ப அது போல இருந்தாங்க. தாகமும் தனியான் தன்னுயிரறியா தரித்திர கொடும்பதிதன் ஆகம புராண கலை இதிகாசம் அறிந்தவன் போர்கொதறி. இப்ப நம்ம அங்க சொன்னோம்ல ஆகம புராண கலை இதிகாசத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியது, இதுல 4 எடுத்துக்க வேண்டியது ஒளி நாடாக கொடுத்துருவாங்க. இது ஒண்ணு இருக்காது. இதுல 2 வரி எடுத்துக்குவான், அதுல 2 வரி எடுத்துக்குவான், இன்னும் 4வது நூல்ல 1 எடுத்துக்குவான். எதையாவது சொல்லி தனக்கு எல்லாமே தெரிஞ்சது போல மக்களுக்காக தன்னை நடிப்பை காமிச்சுக்கிறதுவாங்க. அது போல ஆகம புராண கலை இதிகாசம் அறிந்தவன் போர் கொதறி தேக எச்சரிக்கை சந்தியா வந்தனும். எச்சரிக்கையில காகம் ஓட்டாதன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த கருமி மாதிரி இருந்துகிட்டு தேக எச்சரிக்கை சந்தியா வந்தனம். சந்தியா வந்தனம்ன்றது என்ன, வந்தனம்ன்றே என்னன்னே தெரியாது. அந்த சந்தியா வந்தனம்ன்றது எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா சொல்லுவான் சந்தியா வந்தனம் பண்ணிட்டேன் நானு அப்படின்னுவான். தேக எச்சரிக்கை சந்தியா வந்தன தீங்கின நேசம் விட்டே, அப்படிப்பட்ட தீங்கினர்கள் உங்களுக்கு இடையில் புழங்குவார்கள். அப்ப இதுல சொல்லுவாங்க கைலாசம் குடிபுகுதும் பூசைக்கப்பா காசு பணம் தேவையில்லை செலவும் இல்லை. கைலாயம் போறதுக்கு உலக பணமோ பழம் தேங்காய் இதெல்லாம் தேவையே இல்லைன்ட்டாங்க. கைலாயம் போறதுக்கு உனக்கு அந்த ஒட்டுதலும் அந்த அன்பு பிடியும் இருந்தால் போதுட்டாங்க. கைலாசம் குடிபுகுதும் பூசைக்கப்பா காசு பணம் தேவையில்லை செலவும் இல்லை. ஆனால் பயில் பண்ணி பணம் பறிக்கும் பூசைக்கானால், பயில் பண்றான் இல்ல அதுக்கு பணம் வேணும், காசு வேணும், எல்லாமே இருக்கணும்வாங்க. பயில் பண்ணி பணம் பறிக்கும் பூசைக்கானால் பழம் தேங்காய் சூடன் பச்சனங்கள் இது எல்லாம் வேணும். அப்புறம் என்ன பண்றான், அயல்வேச பண்டிதராம் குருக்கள் பேச்சை. அவன் வேற ஒரு இதுல வந்திருப்பான், ஆனா உள்ளூர் சாமியை நம்ப மாட்டான், ஆனா வெளி சாமியை தான் நம்புவான். இங்க இருந்து இதுக்கு போறான்ல, இங்க இருக்கவன் பள்ளி இருக்கவன் திருப்பதிக்கு போக, அங்க இருக்கு இங்க போக. அது மாதிரி அயல்வேச பண்டிதரா, அதெல்லாம் வேஷம். அயல்வேச பண்டிதராம் குருக்கள் பேச்சை, அதாவது சாமிக்கு சொல்லுவாங்கல்ல, சாமின்னு வேண்டியது அவன் சாமின்னு, சாமின்றது அப்ப நீ சாமி நானும் சாமி எல்லாம் சேர்ந்து ஆசாமி, இவனே சாமி ஆக்கிறது. சாமின்னா என்ன, சாவை மீறியவனுக்கு பேரு சாமி. சாவை மீறி அதை வெற்றி பெற்றவனுக்கு பேர் சாமி. இவன் என்ன பண்ணிக்கிட்டான், இவனும் சாமி, இவன் இந்த மாலை போட்டு இவனும் சாமி, இவன் அவனு சாமின்னு வேண்டியது, அவன் நீ சாமி 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 வேண்டியது. அப்ப நீ சாமி நானும் சாமி எல்லாம் சேர்த்து ஆசாமி அப்படின்னு குறிப்பிடுவாங்க சாமி. அப்ப யாருக்கு சாமின்னா சாவை மீறி வெற்றி கொண்டவர்களுக்கு பெயர் தான் சாமின்ற பேரு. அப்ப என்ன சொன்னாங்க இந்த இடத்துல, அந்த சாமின்றதுக்கு தேக எச்சரிக்கை சந்தியா வந்தன தீங்கின நேசம் விட்டே ஏகனே உம்மிடம் ஆடிதங்காவன் பாடுது தேடுகின்றேன். அப்படிப்பட்ட இதுல இந்த உலகத்துல சிக்காம அப்ப பழம் தேங்காய் சூடன் பட்சணங்கள் வேணும். அயல்வேச பண்டிதராம் குருக்கள் பேச்சை ஆம் என்று நம்பிடிலோ அவன்தான் உன்னை. என்ன பண்றான், நைவேச மாகொலை அச்சரத்தை யோதி. அச்சரம் சொல்லி தானே பூ போடுவான். இது தீ வளர்த்து குண்டம் வளர்ப்பானு நீங்க பாத்துருப்பீங்க வெளியெல்லாம். அதாவது இதுக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது தீ செய்வனையா அது நீக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. முன்னுடைய இது தீங்க ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது மந்திரம் சொல்லி, அவனுக்கு என்னன்னு தெரியாது. நம்ம காசு கொடுத்துமே நமக்கு என்ன மந்திரம் சொல்ல நம்ம தெரியுமா, அவன் எதையாவது சொல்லுவான். நைவேசம் மாகொலை அச்சரத்தை யோதி நான் அறிந்தேன், நான் எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது. நான் என்ன மந்திரம் நம்ம கேட்கறோமா, எவனை கேட்கறாங்களா, வெளியே மந்திரம் போய் இது பண்றான்ல, குண்டை வளர்க்கறான்ல, இந்த குண்டை வளர்த்து போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. 1 மணி நேரம் எல்லாம் போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் இதெல்லாம் போட்டுட்டே இருப்பான். எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றான்னு உனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாதுன்னு. நைவேச மாகுலை அச்சரத்தை யோதி நான் அறிந்தேன் என வாசி கொடுத்து சொல்வான். அதை சொல்லி ஏதாவது கிடைச்சிருந்தா இதை கடைசியில இதை வச்சுக்க, இதை கொண்டு வீட்டுல மூலையில கட்டு, ஏதாவது சொல்லி போடுவான். இப்படிப்பட்ட மக்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஆசை மக்கள் சொல்லி நிசம் அங்கன் உண்டு. இப்படிப்பட்ட உலகத்துல உன்னையும் ஏமாத்துவதற்கு உன்னிடத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அது தெரியறதுக்கு அதையும் கொடுக்குறாங்க. ஆசை மக்கள்
சொல்லி நிசம் அங்கன் உண்டு, அது அழிம்பழிம்பு சுத்த போய் அடித்து தள்ளு. அப்படிப்பட்டவங்கள அடி தள்ளிட்டு யாரு அந்த உண்மையான குரு பெருமானோ அவங்களை அடை. நீச போய் நிசம் தெரியாது எதுவும் சொல்வார், எதை வேணாலும் சொல்லுவான். நீச போய் நிசம் தெரியாது, அவனுக்கு நிசம் என்னன்னே தெரியாது. அப்ப எதை வேணாலும் சொல்லுவான். நீச போய் நிசம் தெரியாது எதுவும் சொல்வார், அது நின் தவத்தை கெடுக்கும் உபகாரம். நீ ஒரு நிலையில இருக்கிற, உன்னையும் கெடுத்து. இப்ப நம்மளே வந்தவங்க எத்தனை பேர் போயிடுறாங்க தெரியுமா? சாலைக்கு வந்தவங்கள வேற ஏதோ ஒண்ணு கொண்டு போய் மாற்றியெல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்டது மாறக்கூடாதுதான் இதை வைக்கிறாங்க. அது நின் தவத்தை, நம்ம தவம் எது, நம்ம தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, அவங்களுடைய செயல நிற்பதே தவம்ன்றாங்க. அவங்களுடைய வாக்குகளை கேட்டு அந்த வழியில் நிற்பதுவே தவம்ன்றாங்க. என்னுடைய செயலை எடுத்து பேசுவது தவத்திற்கும் மேலானதுன்றாங்க. அப்படிப்பட்டதை கெடுத்துன்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள் உன்னிடத்துல இருக்கிறார்கள், ஜாக்கிரதையாக இருந்ததுக்கு தான் இருக்கிறாங்க. அது நின் தவத்தை கெடுக்கும் உபகாரம், அது மாய்கை. அப்படிப்பட்ட மாய்கையில நீ சிக்கிவிடக்கூடாது. அப்படி அந்த நீசப்போய் நிசந்தலி அது எதுவும் சொல்வார், நின்றவத்தை கெடுக்கும் உபகாரமாகி பேசை மக்கள் சொற்கேட்டால் விறகில் வைத்து, பிறகு போட்டுதானே எரிப்பான் அந்த குண்டத்துல, வேக விட்டு வேடிக்கை விதிதென்பார். அப்படிப்பட்ட தேச மக்கள் சொற்கேட்டு நழுகிடாதே. நீ ஒரு எல்லைக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட சொல்ல கேட்டு நழுகி போயிடக்கூடாதுன்றதுதான் இதை வைக்கிறேன்றாங்க. தேச மக்கள் சொற்கேட்டு நழுகிடாதே, திரும்பாதே. உனக்கு பிறவி கொடுத்தது சாதாரண கிடையாது. நீ ஒரு மனுப்பிடப்பு எடுத்து வந்திருக்கிறது உலகத்துல சாதாரண. எந்த சுக்கிலாம் பரநாட்டில் வாழும் நாளில் அங்கிருந்துதான் நீ எடுத்தறிய சுரோணதெப்பை வந்து வீழ்ந்து அந்த அரைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே 60 பேர் உன்னோட வந்தாங்க. ஆனா எல்லாரும் இறந்தார்கள், உனக்கு மட்டும்தான் இறைவன் உயிர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பிறவி சாதாரண பிறவியா? திரும்பாதே. அந்த பிறவி இனிமேல் உனக்கு திரும்புமா? நீ இந்த பிறவியை விட்டுட்டீன்னா உனக்கு இனிமேல் இப்படி பிறவி கிடைக்குமான்றது எப்படிப்பட்ட சொல்ல முடியாதுன்றாங்க. அதனாலதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு ஊமை நீக்கி பிறத்தல் இருந்து அவையார் சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட தேச மக்கள் சொற்கேட்டு நழுகிடாதே, திரும்பாதே, இப்பிறவி தப்பாதாசை. நீ அந்த தப்பாம அந்த உண்மையான இடத்துக்கு நீ வந்துடணுன்றதுதான் வைக்கிறாங்க. அப்ப அது போல வந்து சொல்றாங்கன்னா, காவற் பாடது தேடுகின்றேன், அந்த அமானிதத்தை நாங்கள் அறிய வேண்டும். அது நம்ம இதுல கூட கொடுப்பாங்க, நம்ம வைகத்தில் இது பண்ணோம்ல பாவ மன்னிப்புல, அது அமானிதத்தை பத்தி நிறைய கொடுப்பாங்க. உங்களுடைய அமானிதம் ஆண்டவரே அப்படின்றாங்க. அப்ப அந்த அமானிதத்தை நமக்கு அறிய வைத்து அதை கடன் கட்டுபவர்களும் அவர்கள் தான் அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம அந்த வழியில பழகணும் அப்படின்னாங்க. அதுக்குதான் இந்த பழக்க கல்வின்னாங்க. இந்த கல்வியை பழகினா இதுல கொடுக்குறாங்கல்ல, கைவசம் கையிலை வீடு என்றத இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தன ஏங்கி நீயும் மிரண்டிட வேண்டாம் சொல்வேன். சுத்தசை தன்ய நாதர் சொல் ஒரு பொருளினாலே செத்து நீ தினம் பழகணும். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது, இது நம்ம ஒரு ப்ரொசீஜரை எடுத்துக்கணும். வீட்டுக்கு போய் கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் குழந்தைங்க இருந்தா குழந்தைங்கிட்டையும் வச்சு என்னதை எடுத்து அப்பதான் ஒரு பழக்கமானது இருக்கும். பழக்க கல்வின்றதுக்குன்னா ஒரு பழக்கம்னா, மாடுக்கு பால் கறக்கணும், காலையில கூட கறக்குறாங்களா இல்லையா? மாடு வச்சிருக்கோங்க காலையில, ஆனா அது ஒரு பழக்க ப்ரொசீஜர் அவங்களுக்கு வந்துருது. அப்ப அது மாதிரி இது பழக்க கல்வினாங்க. அதுக்குதான் செத்து நீ தினம் பழக அப்படின்னாங்க. செத்து நீ தினம் உன்னுடைய மனமானது தினம் தினம் சாகடிக்கணும். அதை சாகடிச்சு அறிவு வழிக்கு வர்றதுதான் செத்து நீ தினம் பழக தெரிந்திடும் உழவு தானே. அதுக்கு உழவு சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. தெய்வம் என்ன உழவுனா குறுக்கு வழி, நேர்வழியில உடற்பொருளாக தத்தம் பண்ணிட்டு நம்ம போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, தெய்வம் உழவா சொல்லிவிட்டாங்க. தெளிந்திடும் அச்சமெல்லாம். தேசிகர் நம்ம தெய்வம் தான் தேசிகர். அவர்கள் வைப்பு எத்தனையோ வைப்பு வச்சுட்டு போயிருக்காங்க. தேசிகர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்து உள் அடங்கி நீ பார்க்க. சூக்கும தேகம் நமக்குள்ளதான் இருக்குன்றாங்க. கனவு என்னப்பட்டது யாருக்கு இருக்குது? உலகத்துல உள்ள 84,100,000 ஜீவராசிகள் இருக்குது. எதுக்காக கனவு இருக்குதா? மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு கனவு. நீங்க உறங்க இருக்கீங்க, கடலை பாக்குறீங்க, அப்ப எப்படி காண முடியுது? நம்ம உறக்கத்துல இருக்கோம், ஒரு கடலை காண்றோம், அப்ப எப்படி காண முடியுது? காலச்சக்கரம்ட்டாங்க தெய்வம். என்ன சொல்றாங்க? காலச்சக்கரம் உன்னில் இருந்து கொண்டு உன்னை எச்சரித்து கொண்டே இருக்கிறது, நீ அதை காண வேண்டும் என்பதற்காகத்தான் கனவு என்னப்பட்டது ஒரு கருணைன்றாங்க. கனவு என்னப்பட்ட சொப்பன விதேசம்ன்றத கூட சொல்லுவாங்க. இதுல சிவனைகளை சொல்றாங்கல்ல, சொப்பன விதேசம் கண்டேன் அப்படின்வாங்க. அந்த இதுல கடைசியா வரும்போது
சொப்பனம் என்னென்ன சொப்பனம் கன்றதாதான் அதில் கடைசியாக கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. திரைக்கடலில் சிறுமீன் பெரிய மீன்களை பற்றி தின்னவும் கண்டேன் ஐயா சிவனே ஐயா நாட்டு இது நரியாறு எல்லாம் கூடி அது எல்லாமே அந்த சொப்பனை என்னென்ன சொப்பனன்றதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுல கம்ப்ளீட்டா அதுல வந்து கொண்டு வருவாங்க. அப்ப அது கனவு என்னப்பட்டது மனிதனுக்கு மட்டும்தான். மீதி மாடோ ஆடு எந்த ஒரு மிருகத்துக்கு கிடையாதுட்டாங்க. ஏன்னா இவனுக்குள்ள அடுத்த தேகம் இருக்குது. கனவு என்னப்பட்டது தூளத்துல கிடையாது. கனவு என்னப்பட்டது சூக்குமத்துல தான் கனவு காண முடியுட்டாங்க. சூக்கும தேகத்துல தான் கனவு. அப்ப தூளம் சூக்குமம் காரணம் மகா காரணம் அப்படின்றாங்க. அப்ப தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க விலங்கிடும் தேக நான்கும் அது வேதனா அமுதம் சிந்தும். உன்னுடைய நாவைய வேதனாவா மாத்திடுவாங்க அப்படின்னாங்க. வேதனா அமுதம் சிந்தும் கலங்கமில் ரவியோ கோடி கைவசம் கையில வீடே. நீ அந்த வழிக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு கைவசமா கையில விட்டே கைவசமா கொடுக்குறாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அது போல சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல சொல்றாங்கன்னா அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி கொடியேறி உபாயமது புகவே தெளியும் மதி அமுதம் மது பாதக சாந்தம் அதில் பழியாகிய யமனே பயந்து ஓடி விரண்டனே. அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின். அவங்களுக்கு வந்து குரு வந்து தனி மணிப்பார். நமக்கு யாரு குரு? தெய்வம். அழியாப்பதி குடியேறிய அந்த நாயகம் என் குருவின் மொழியாம் அவங்களோட மொழியாம் படி குடியேறி உபாயம உட்புகவே. நமக்குள்ள அந்த இது உபாயம் வந்துருச்சுனாவே தெளியும் மதி அறிவானது தெளிவு பெற்றுடுச்சுன்னா தெளியும் மதி அமுதம் மது வாதக சாந்தம் மதில் பழியாகிய உனக்கு வரக்கூடிய அந்த பழிய வரக்கூடிய அந்த யமன் பயந்ததே. ஒரு ஒளிநாள் குறிப்பிட்டாங்கல்ல, யமனா காலையில டிமனுக்கு போடுறா அப்படின்றாங்க. அப்ப யாருக்கு வரும் இந்த தைரியம்? யாருக்கு வரும்? நம்ம தெய்வம் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன்ற ஒரு இதாடா உனக்கு அப்படி இது வருது அப்படின்ற ஒரு இதுல கேட்கறாங்க. அப்ப அந்த பழியாகிய யமனே பயந்தோடி வீரண்டனே மதிமேவி உலாவி வரும் மக மூதிலம் கண்ணியுடம் நதியாம் மனம் சூழ்தரும் தென்றலின் அங்கை கலந்த உரம் நிதியான சலக்கடலிற்படிந்தீரவின் துயில் நிலையா மதிவாரி அணைத்தது என்றன் உடம்பு பொடிக்கிறது அப்படின்றாங்க. இது வந்து அவங்க ஞான நிலையை சொல்றாங்க. அவங்க எப்படி அந்த நிலைக்கு வந்தன்றதான் தெய்வம் வந்து அந்த பாடல்ல நிதியான சலக்கடலிற்படின் தீரவின் துயில் நிலையா மதிவாரி அணைத்தது என்றன் உடம்பு பொடிக்கிறது அப்படின்றது. அப்புறம் அடுத்தது அரண்டேடும் மாடத்தாரூப தேசம் மாடிம்பேனக்கண் அக்னியில் இட்டு எடுத்த பின் அரண்பூகுச துர்மறையிலே அறிந்த கேள்விகளது அத்தனை கோவை பென்றமைந்த திரண்டேழு சின்முத்திரையோ சரணகமல் ஆலயத்தில் செய்திகளெல்லாம் விளக்கியே இரண்டர கலக்க வந்தோர் என்றனக்கண்டே விதித்திருந்து வந்தெழுந்து வந்த பெருமான் அரண்டிடம் மடத்தார் உபதேசம் அழிம்பென கண்டு அரண்டிடம் மடத்தார் உபதேசம் அது அழிம்பென கண்டுதான் அக்னியில் இட்டெடுத்த பின் அதெல்லாம் பாசாங்கு முடிதில் பரிநிறிப்பிட்டு ராஜாங்க யோகம் யானறிந்திடவே தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி ராப்பகலில்லா திடமதில் இருத்தி தாப்பா இருத்தி தனித்திருக்க வைத்து பாப்பானை என்னுள் பார்த்திருவென்று ஆப்பார் அசைந்தார் அசையா நிலையில் நிலைத்த தன்னிலையில் நின்று காலூன்றி அப்படின்றதுக்கு தான் அரண்டிடும் அடத்தாரூப தேசம் அழிம்பேனக்கண். உலகத்துல உள்ள தெய்வமே சொல்ல 10-12 பேர்த்துக்கிட்ட நானே உபச்சாரம் கொடுத்தவன் நீ ஏமாத்துற அப்படின்னு கேட்கறாங்க. நம்மள நீ ஏமாத்துறவன், நான் என்னையே ஏமாத்த பார்த்தானுங்க, இந்த உலகத்தினுடைய வந்தவன் என்னையே ஏமாத்த பார்த்தானுங்க அப்படின்றதுக்குதான் அது சொல்லி அப்புறம் என்னுடைய ஆசனம் வந்துதான் இந்த மோச குருமார் முறிதலாம் ஓட்டி. இந்த மோச குருமார்கள் வந்தார்களே இவர்கள் முறிதலாம் இல்லைன்னு தள்ளிட்டு மோச குருமார் முறிதலாம் ஓட்டி வேச குருமார் வீண்மொழி தள்ளி அப்படி சொல்லிட்டு அந்த இதை கொண்டு வந்துருவாங்க. அது போல திரண்டெழுசின் முத்திரையும் சரணகமலாலயம். சரணகமலாலயம்ன்றது நம்ம எங்க இருக்குது? நம்ம இருதய கமலத்துலதான் அந்த சரணகமலாலயமே இருக்குன்ட்டாங்க. அந்த கமலாலயத்துக்குள்ளதான் திரண்டெழுசின் முத்திரையும் சரணகமலாலயத்தின் அந்த செய்திகள் எல்லாம் விளக்கி யார் விளக்க முடியும்? அந்த கர்த்தர்கள் குருவா வர்றவங்க தான் இதை உனக்கு விளக்க முடியும். அது இரண்டர கலக்க வந்தோர் என்றனக்கென்றே நம்ம தெய்வத்தை நோக்கி பாடுறோம். அவங்க ஆசனை பாடுறாங்க, அவங்க தனி மணி பாடுறாங்க. நாம தெய்வமே என்னோட வந்து கலந்து இரண்டர கலக்க வந்தோர் என்றனக்கென்றே விதித்து
எனக்கே நீங்க இதுக்குன்னே விதித்து வந்திருக்கிறீர்கள். நம்ம தெய்வத்தை நோக்கி நம்ம பாடுறோம். இரண்டரை கலக்க வந்தோர் என்றனக்கென்றே விதித்து இருந்து எழுந்து வந்த பெருமான் தெய்வமே, நீங்க தான் எங்களுக்கு அந்த அருட்பெருங்காட்சியை எங்களுக்கு அடிக்கணும். காட்சியை கொடுப்பேன் என்றாண்டி அந்த காட்சியை காண கருணை செய்வாண்டின்றாங்க. என் கோலம் பேரிது உன் கோலம் தெரிதென்றே இடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே. குலத்துல அது இருக்குல்ல, என் குலம் பெருசுதான், உன் குலம் சின்னது, நான் பெரியது ஆனா நீ சிறுசுன்னு ஒத்துக்கின்றான். நீ பெருசுதான். யார் நீங்க போர் நடக்குதுன்னு என்ன, அவன் ஈரான் ஒரு நாடு, அமெரிக்கா நாடு, நான் பெருசு நீ சிறுசுன்னு ஒத்துக்க, ஆனா ஒத்துக்க முடியாதுடா, நானும் பெருசுதான் அப்படின்றதான் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய. இது வந்து தனி மனிதனுடைய வாழ்வு தான். இது உலக போரா விரியுது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு முளை இருக்குல்ல, தான் நல்லா இருக்கணும் அடுத்த அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். அந்த முளைதான் வந்து இந்த உலகத்தையே மண்ணோடு மண்ணாக்குது அப்படின்னாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப என் குலம் பெரியது உன் குலம் சிறிது அப்படின்னு ஒத்துக்கணும். என் குலம் பெருசு, அப்ப உன் குலம் பெருசுதான், உன் குலம் சிறுசுன்னு ஒத்துக்க. என் கோலம் பெரிது உன் கோலம் சிறிதென்று எடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே. என் கோலம் பெரிதே நேரோ எக்கூலத்தோறும் கடவுள் என்ன இரண்டு கடவுளோ. அப்ப கடவுள் ரெண்டு கடவுளா? கடவுள் ஒரே கடவுள் தானே. இப்ப தெய்வம் ஒரு இதுல கொடுக்குறாங்கல்ல, ஒரு காலத்துல இறைவனுக்கு புத்தி கம்மியா இருந்து ஒரு வேதத்தை உண்டாக்கிட்டாங்க, இன்னொரு இடத்துல புத்தி கூடிடுச்சு, இன்னொரு வேதத்தை. இறைவன் என்றும் நிலையானவன், ஒரே குணத்தை உடையவன் அப்படின்ற அந்த ஒளிநாடாவில் அவ்வளவு ஆணித்தனமா பேசுவாங்க. அதுல இறைவன் என்றும் அழியாதவன், என்றும் ஒரே தன்மையுடையவர், என்றும் அதே இதுல இருந்து கூடியவர்கள் தான் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, எங்கோலம் பேரு இதே நீளோ எக்கோலத்தோனும் கடவுள் என்ன இரண்டு கடவுளோ. அப்ப ரெண்டு கடவுள் இருந்துச்சுன்னா உங்க கடவுளுக்கு உங்களுக்கு பண்ணி ஒண்ணுமே இனிப்ப கசப்பாக்கி விட்டுன்னு சொல்றாங்களே தெய்வம். வேற கடவுள் வேற கடவுள் இருந்துச்சுன்னா இன்னொரு பாத்துக்காரனுக்கு சரி நான் இந்த கடவுள் போய் அங்க அவனுக்கு கசப்பாக்கி விட்டு இனிப்ப அப்படின்னு சொல்லி பண்ணுமா பண்ணாதா? அப்ப அப்படியா இருக்குது. கடவுள் ஒருவர் தான், எல்லாம் நாமம் தான் வேற. அல்லாஹ்னாலும் சரிதான், கர்த்தனாலும் ஒண்ணுதான், ஆண்டவர்னாலும் ஒண்ணுதான், எல்லாமே கடவுள்ன்றது ஒரே இது அப்படின்னாங்க. அதுதான் இங்க எங்கோலம் பேரிதே நீளோ எக்கோலத்தோனும் கடவுள் என்ன இரண்டு கடவுளோ. மின்னிய நின்னாத விந்து அன்னையின் கருக்குழியில் வன்னிய சோரோனிடத்துடன் எண்ணம் மூடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும் மன்னா காயம் என்னமே. அப்ப நம்ம உருவம் எடுக்கிறது எப்படி? ஒரு சின்ன ஒரு இதுல இருந்துதான் நம்ம அந்த பஞ்சபூதத்தினால உருவாக்கப்பட்டதுட்டாங்க. அந்த இதுல சொல்லல, அப்பு பிரிது தேய்வு வாயு ஆகாயத்துலதான் உலகம் உண்டாகுது, மனிதனும் அப்படிதான் உண்டாகிறாங்க. வன்னி தண்ணி காற்றுட எண்ணம் மூடி பாயும் போது நம்ம ஆரம்பத்துல கொடுப்பாங்க, ஏன் கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே நீ எப்படி உருவெடுக்கிறாய், நாம் ஜீவதேக வைப்பெனும் ரோஸ்மீதா கூடைய காலமாகிய மயூர கமன துவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமனத்து ஆடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்திலங்கே. எப்படி இருந்தோம்? மௌன நிச்சலாதி சலாசன மந்திராவக வித்வக்கணி நிசவச்சர சிரவத்தன ஜீவாபிச்சட ஈசனாயிருந்த அதுபோது. அப்ப உனக்கு உயிர் கொடுக்கப்படுது. எப்படி? ஓ நிதமலம்பல சலன விரக வெறி விகார விரைபாபு சூளை புய புடமிட்டு முடவ நிறுவுறார். அந்த நெருப்பு காற்று அது எல்லாத்தையும் சேர்ந்துதான் நீ இந்த ரூபமே தாங்குற. எண்ணம் ஓடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும்னா காயம் என்னமே. இந்த காயமே வந்து கண்ணதாசன் பாட்டு கொடுத்த காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த காயம் உண்டானது எப்படின்னா, இந்த வன்னி தண்ணி எண்ணம் ஓடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும்னா காயம் என்னமே. என்னவே பஞ்சாயுதமேதாகவே கலந்துரோ எடுத்து வேலி வந்ததேதில்லே தன்னிட கோலமும் ஏது அந்நிய கோலமதேது தர்க்கமிடும் மூலம் அதுகே வன்னியின் பழக்கம் மிஞ்சி நானேனும் மகந்தை கோடு வாயளவு பேசும் எல்லையை எண்ணிய இறையறியாதே இறைவனின் பகைவரு என்று வரும் வேத பாடமே. அந்த பஞ்சபூதத்துல என்னவே பஞ்சாயுதமே தாக கலந்து உரு எடுத்து வெளிவந்ததிலே அதுல போய் என்ன குலம் அரசனா இருந்தாலும் என்ன தங்கத்தோட பிறகுதா?
எல்லாரும் தெய்வம் சொல்லுவாங்க, கர்த்தர் நாங்களே வந்து ஒரு தாயினுடைய இதுல போய் தான் கர்த்தர்கள் மட்டும் என்ன மேல இருந்து தெய்வம் நான் வந்து மேல இருந்து குதிச்சுட்டு வந்தேனா, வானத்துல இருந்து குதிச்சா வந்துட்டேன். நானும் உன்ன போலதான் ஒரு தாயினுடைய வயிற்றுல வந்து எனக்கும் தாய் தந்தை இருக்காங்க. அப்ப அந்த பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் கொடுக்குறாங்க? தெய்வம் வந்து இந்த அழிபிறப்புக்கும் இந்த முதல் சொல்றேன் தவிர தீபாதிபனத்தின் ஈசான்ய தலம், இது வந்து மலப்பிறப்புன்றாங்க, இதை வந்து முதல் பிறப்ப. ஆனா தெய்வம் அந்த ஆவிட யோனியில பிறக்கிறது அது என்ன சொன்னாங்க? தவ தீபாதிபனத்தின் ஈசான்ய தளத்தே செம்பவள சுவடனி இருவார குகை கருவறையில் இருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு தொடக்கு ஒன்றும் இல்லாமலும். அதுல என்ன பிறப்பு? அரசனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தீட்டு பிறப்பு தான். இறைவனே ரூபம் தாங்கி வந்தாங்களோ அவங்களுக்கும் தீட்டு பிறப்பு தான்ட்டாங்க. இதுல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. யாரு வந்தாலும் இப்படிதான் வரணும், இதான் சட்டம்ட்டாங்க. ஒரு மனித உருவுல வந்து ஒருத்தங்க வராங்கன்னா, ஆனா எப்ப வந்து மாறுறாங்க? அவங்க வந்து ஒரு குரு பெருமான் கிட்ட பெற்று ஆவிடையோடியில பிறக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பிறப்புக்கு. இதுல வந்து முதல்ல தாயினுடைய இதுல தொப்புள் கூட அறுக்கணும், இல்லாட்டி தாய் பிழைக்காதுன்னு. இந்த ஈனப்பிறப்புக்குன்னு சொல்லுவாங்க. ஊனப்பிறப்புல தவ தீபாதிபனத்தின் ஈசானிய தலம் செம்பவள சுவடியின் இருவார குகை கருவறையில் இருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு தொடக்கு ஒன்றும் இல்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே, அது சுத்தம் அசுத்தத்துல பிறக்கும். இது எப்படின்ட்டாங்க? மகா பரிசுத்தத்துடனே என்றும் தொடர்புடைய, இங்க முதல் அறுத்தாதான் தாயும் குழந்தைய பிழைக்கும். இங்க என்ன சொல்லிட்டாங்க? என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும். அப்ப நினைவுட்டாங்க, அதுதான் நினைவு தேகம்ட்டாங்க. இப்ப இதுனா தூரத்துல இருக்குது, இது வந்து நினைவு தேகம்ட்டாங்க. இன்னொரு நினைவு எங்க தட்டினா அங்க சொன்னோம், அங்க சொன்னோம்னா நினைவு தேகத்தை அறுக்கவே முடியாதுட்டாங்க. என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் அது எல்லாமே அதுல உண்டு. இதுல என்ன எதுவுமே இல்லை. அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரங்களையும் போக்கி விடுகின்ற மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து பிறந்த எந்தன் கூட்டு மறுபிறப்பு பிறவியரே. அப்ப இந்த பிறப்புக்கும் அந்த பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? அந்த பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம். அங்க முதல்ல வந்து இன்னென்ன இதெல்லாம் இருக்குது, இங்க இது எல்லாமே தொடர்புல எப்பயுமே இருக்குன்றாங்க. இதுதான் இந்த பிறப்புக்கும் அந்த பிறப்புக்குள்ள வித்தியாசம் அப்படின்னாங்க. அப்ப நான் என் தெய்வம் கேட்கறேன், நான் உன்ன போல வந்தேன், நான் தான் நீ தான் நான்ட்டாங்க. ஆனா என்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னா எப்ப நான் பெற்றேன், அந்த 18 வயசு வரை அவங்க இதுன்னு சொல்லல. அவங்க அந்த தன்னுடைய ஆசானப்பு அடைய வரை அவங்க தெய்வம் யாரும் சொல்லியிருக்காங்கம்மா இல்லையே. அவர்கள் பெற்று, அவர்கள் அந்த மெய்ஞானத்தை பெற்று மக்களுக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த நாமம் அளிக்கப்படுது. இயேசு கிறிஸ்தா இருக்கட்டும், நபிகள் நாயகமா இருக்கட்டும், நம்ம தெய்வமா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவர்கள் பெற்று அவர்கள் அந்த குரு கட்டளையின்படி வந்து இந்த உலகத்தை விழிக்க வந்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த மார்க்கநாதர் என்ற நாமமும் நம்ம தெய்வம் நம்ம கூப்பிடுறதுக்கு நமக்கு அந்த தகுதி அவங்களுக்கு அந்த இதை ஏற்படுத்துறாங்க அப்படின்னாங்க. அப்ப அது போலதான். அதுதான் என்னவே பஞ்சாயுத மேதாகவே கலந்து வேறு எடுத்து வெளி வந்ததில்லேது தன்னிட கூலமும் ஏது அந்நிய கூலம் அதேது தர்க்கமிடும் மூலம் அது கேள் வன்னியின் பழக்கம் மிஞ்சி நானேனும் மகந்தை கோடு வயலவு பேசும் எல்லையை எண்ணியே இதையறியா. இதை உண்மையில அறியாதவன் தான் அவன் இறைவனுக்கு பகைவன் ஆயிடுறாங்க. ரேகி இறைவன் நின் பகைவன் என்று வரும் வேத பாடம், இதைத்தான் வேத பாடம் சொல்லுது அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வயதை குறிப்பிடுறாங்க. உள்ளது 100 ஆண்டில், உள்ளது 100 ஆண்டில் இளமையில் இராறு போகும் மெல்லவே முதுமை தன்னில் 3 வத்தாராம் கள்ளமாம் உறக்கம் தன்னில் கணக்கு 26 போக வில்லுவாய் 26 மீண்டதில் உரைக்க கேண்மோ. 100 வயசுன்னு கணக்கு, நம்ம 100 வயசு இருக்குமான்றது சந்தேகமா தான் இருக்குது. 100 வயசு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 100 ஆண்டு. அது அந்த காலத்துல 500 600 நம்ம இது கலியுகத்திலேயே தெய்வம் விக்ரமாதித்தன் புகழ் விக்ரமாதித்தன் 2000 பரிஜித்து 500 ஆழ்வான் அப்படிலாம் இருந்திருக்காங்க. இந்த கலியுகத்திலேயே இருந்திருக்காங்க. ஆனா இப்ப 100ன்றது ஒரு கணக்கு, ஆனா 100 இருக்கிறமான்னு சொல்ல முடியல. அதுல எப்படி இருக்குது? உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போய் 12 வயசு நம்ம இளமையில போயிடுது, விளையாட்டுல அதுல போயிடுது. மெல்லவே முதுமை தண்ணில் 36 வயசு முதுமையில போயிடுது. 36
12 48 48 முடிஞ்சிச்சு கதை. அப்புறம் அதுக்கடுத்து கள்ளமா உறக்கத்துல எவ்வளவு நாள் செலவழிக்கிறோம்? 36 வருஷம் தூங்கியே கழிக்கிறோம். நம்ம வாழ்நாள்ல 100 வருஷம் இருந்தோம்னா 36 வருஷம் இல்ல. மெல்லவே முதுமை தண்ணில் 3:36 அமைந்தா மெல்லவே முதுமையில 3:10 36 3:10 36 12 அந்த இளமையில ஈராறு போகும். ஈராறு 12. அப்ப 12 36 எவ்வளவு? 36 48 ஆயிடுச்சு. கள்ளமா முறக்கம் தண்ணில் கணக்கு 26 போக, அப்ப 26 கூட்டிங்க 48 58 68 74 ஆயிடுது. அப்புறம் வில்லுவா 26. மீதி இருக்கிற வயசு எவ்வளவு? நமக்கு 26 மட்டும் தான் இருக்குது. இப்ப இதுக்கு வேற கணக்கு நமக்கு அடுத்து வருது. இந்த இவ்வளவு நம்ம கணக்குல ஓடி போச்சு. கடைசியில வில்லுவாய் 26 மீண்டதில் உரைக்க கேட்போம். இதுக்கும் கணக்கு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டோம் 26 வயசு நம்ம தெய்வத்துக்கு செலவழிச்சிட்டோம் நினைச்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கு பிறகுதான் அந்த கணக்கை சொல்லுங்க. மீண்டதோரு வயது 26க்கும் பங்குக்காரரே, அதில் காய்ந்திடும் வறுமை நோய் கல்வி இன்பம் இன்னோர்க்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஒதுக்கணும். இந்த 26 வயசுலதான் காய்ந்திடும் வறுமையில இருப்பாங்க. அதுக்கு பிறகு கல்வியில எவ்வளவு என்ன கல்வின்றது வயிற்று பாட்டுக்கான கல்விய அதுலதான் கணக்கில் எடுத்துக்கிறோம். கல்வியும் இன்பம், அதாவது உலக இன்பம் நீ அனுபவிக்கிறீல்ல, இதுல இந்த கணக்கில் போயிட்டு கல்வியும் இன்பம் இன்னொருக்கு. இந்திரில் மீதம் எங்கே இவர்களுக்கு போதாதாகும். இன்னும் நம்ம 26 வருஷம் கொடுத்தாலும் நம்ம அது போதாது. இந்த 26 இல்ல, இன்னும் 26 சேர்த்து கொடுத்தா நமக்கு போதுமா? இவனுதான் போதலாம் தானே கணக்கு மனிதனுக்கு. அப்ப மீண்டு உனக்கு எவரிவார்கான் மோட்சம் பேச்சே வீணா. அப்ப மோட்சம் அடையிறது அடுத்த பிறவியா? இதெல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. அந்த 36 போச்சு, இதுவும் போச்சு, 70 போச்சு. இப்ப இந்த 26 மோதிக்கிட்டோம். அப்ப மோட்சம் பேச்சே வீணாம். அப்ப அது வீணா ஆகாம யாரு கொடுப்பாங்க அப்படின்றதுக்குதான் அடுத்தது கொடுக்குறாங்க. தெய்வம் அந்த கணக்கு வீணது வாகிடாமல் மேலவரிடத்தில் சார்ந்தால். நமக்கு மேலவர் யாரு? தெய்வம். அவங்களுடைய சொல்படி அவங்களுடைய அந்த ஓதி உணர்ந்து உரைப்படி நடத்தல் தான் அந்த மேலவரிடத்தில் சார்றதுக்காக. வீணது வாகிடாமல் மேலவரிடத்தில் சார்ந்தால் உன் சுவை இருதயத்துள் உறைந்த நன்னிலமும் காட்டே. அப்ப நம்ம நிலம் பாலை நிலமா இருக்குது, அங்க நன்னிலமா மாத்துறாங்க. இந்த காலத்தெல்லாம் போக்கி எடுத்துட்டு தெய்வம் அந்த சென்ற நாள் சென்றிட்டாலும் செல்லு நாள் சென்றிடாது, இனிமேல் உள்ள நன்றுள்ள நாளேயினால் இனி ஞான நாளா மாத்தி அந்த உள்ளம் தேர்ந்தெடுத்து அந்த ஞான நாள் என தேர்ந்துள்ளம் இன்றுள்ள நாயனுக்கே. அப்ப உன்னுடைய நாயன் யாருன்னா, உன்னுடைய நாயகர் யாருன்னா தெய்வம். அவர்களுக்காக அந்த நாளை உன்னுடைய ஜீவனுக்கு அவங்களுக்கு போய் நம்ம ஒப்படைச்சுட்டு நம்மளா போய் அவங்களுக்காக நம்ம காலம் வேணுன்றாங்க. அவங்கதான் எல்லா காலத்தையும் வென்றவர்களாச்சு. காலத்தை வென்றவர்கள் அவர்கள். நமக்காக நம்முடைய ஜீவனுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நாட்கள் தான் நாயனுக்கே ஒதுக்கப்பட்ட நாட்களாக கூறுகிறார்கள். அப்ப அது போல ஊன் சுவை இருதயத்துள், நம்ம இந்த ஊன் சுவையில தான் இந்த இருதயம் இருக்குது. தாருமோர் மாமிச துண்டாய் எனக்குள் இருந்த இருதயத்தை கூற ஒன்னச்சாம. இந்த இருதயத்தை வெளியே போட்டா மாமிச துண்டு தானே தெய்வம் சொல்றாங்கல்ல. இதை தூளத்துக்கு வெளியே போட்டா இது மாமிச துண்டு. ஆனா அது எப்படி உனக்குள்ள அது வேற ஒரு நீ நினைக்கிற மாதிரி அது கிடையாது. அந்த நாருமோர் மாமிச துண்டா எனக்குள் இருந்த இருதயத்தை கூற ஒன்னா சம்பத்தெல்லாம் விளை உத்தியோகனம் ஆக்கி வைத்தா. இப்படிப்பட்ட இருதயத்தை மாமிச துண்டதான் எனக்குள் எல்லா உத்தியோகனத்தையும் அதுக்குள்ள வச்சு காமிச்சிங்க அப்படின்றத நம்ம தெய்வத்தை நோக்குறோம். அவங்க தன்னுடைய ஆசை நோக்குறாங்க. அந்த உத்தியோகனம் ஆக்கி வைத்தாய். அது போல இந்த ஊன் சுவை இருதயத்தில் உறைந்த நன்னிலமும் காட்டி. அப்ப போனனால மீட்டே கொடுக்குறாங்க. தெய்வம் இவ்வளவு நாள் நீ செலவு பண்ணி நீ நாசம் பண்ணிட்டல, இதெல்லாம் எடுத்து உனக்கு இனாமாக கொடுக்கிறார்கள். 60 வயசு 64 வயசுக்காரங்களை கூட சேர்த்து தன்னுடைய தவத்தை போட்டு நிரப்பி கொடுக்குறாங்கன்னா அவ எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதுக்கு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தவத்தை போட்டு நிரப்புகிறார்கள். நம்ம வீணால பண்ணத அந்த போன நாள் மீண்டங்கேறும் பேரின்ப வடிவம் பெற்று உன் ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து. ஊனங்கள்லாம் என்ன? நம்ம வானால வீணால ஆக்கியிருக்கோம்ல, அந்த ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உன் புகழ் வானம் பாயும். இப்படி வந்துட்டீங்கன்னா ஒரு மேலவரிடத்தில் சார்ந்தால்
உன்னுடைய ஊனங்கள் அனைத்தும் நம்ம இந்த வாழ்நாளை வீணால் ஆக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் ஊனங்கள். அது நம்ம ஊனம் பண்ணிட்டோம், நம்முடைய வாழ்நாள நம்ம ஊனம் ஆக்கிட்டோம். அந்த ஊன நாளெல்லாம் அவங்க மாத்தி உன் புகழ் வானம் பாயும். அப்ப இறைவனுடைய அடி சேர்ந்தவர்களுக்கு எவன் கைப்படாதவர்கள் அவங்க விண்ணுலகவாசி தானே. விண்டதை விண்மக்கள் அறிவார் அப்படின்ட்டாங்க. தெய்வம் என்ன சொன்னாங்க? விண்டதை விண்மக்கள் அறிவார், ஆனால் மண்மக்கள் விண்டிட உரைக்கிழவன் கண்டவன் அல்லன். மண்மக்களா இருந்தா அவன் என்னைக்குமே காண மாட்டான், விண்மக்களா இருந்தா கண்டிப்பா காணுவார்கள் அப்படின்ட்டாங்க. பாய்மான வீட்டில் பேகோடி இருக்கும் பேரறிவடிமை அங்கு ஆகும். வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷப்பாம்பும் இயனைந்திடும் கண் இபுலிசன் வீடாம் இப்படி கென்று நீ தெளிந்து பாய்வாசி மூனை காலு வழி கண்டு செவ்வே பதிபூர்வத்திடை அடிக்கீழே. அப்ப மனத்துல என்ன கூடியிருக்கு நமக்கு? நமக்கு இப்ப இல்ல, தெய்வீகத்தை அறியாம இருந்தோம்னா, தெய்வத்தை நம்ம அறியல அப்படின்னா அப்ப என்ன? அந்த மனமானது பேய் தான் குடியிருக்குன்ட்டாங்க. பாய்மன வீட்டில் பேய் குடியிருக்கும். அங்க அறிவு என்ன ஆயிடுது? மனத்துக்கு அடிமை ஆயிடுது. இப்ப மனத்துக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாதுட்டாங்க. மனத்துக்கு அறிவு அடிமை ஆயிடுச்சுன்னா மனம் வென்றுடுது அப்படின்ட்டாங்க. நமக்கே இப்ப சில இதுல மனம் வெல்லக்கூடிய இடத்துக்கு நான் இதுக்கே சொல்லியிருப்பேன், 4 மணிக்கு எந்திரிக்கு நினைப்போம். அப்ப மனம் என்ன சொல்லுது? 4:30ன்றத சொல்லுது, அது அடி பண்ணி வைக்குது. அது சரி 4:30, அப்ப 4:30 ஆயிடுமா? 5 ஆயிடும். இதுதான் இது ஒரு உதாரணத்துக்கு. இது போல தீங்கான வழியில் நடப்பிப்பது மனம். அதுதான் மனசாட்சி என்ன தெய்வம் சொன்னாங்க, பேய் சாட்சியாகன்றாங்க. மனசாட்சின்னு ஒருத்தர் சொல்றான்னா பேய் சாட்சியாக, உருட்டு சாட்சியாக அப்படின்னாங்க. அப்ப பாய்மன வீட்டில் பேய் குடி இருக்குது, பேரறிவு அங்கு அடிமை ஆயிடுது. அங்கு வாயினில் நாயும், இதுல சொல்லுவாங்களா தெய்வம் ஒளிநடாவில, இதெல்லாம் நாய் போல சீர்றான். அப்ப நாய் போல அந்த குணத்துக்கே இப்படி மாறிடுறான். வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷப்பாம்பு, செவில விஷப்பாம்பு. அப்ப இந்த தெய்வீகம் ஒருத்தன் காதல போலன்னா அது விஷப்பாம்பு தானே. இந்த தெய்வீகமானது உள்ள போய் நுழையல அப்படின்னா அது விஷப்பாம்பு உள்ள செவிதான் அப்படின்ட்டாங்க. மது செவிதனில் விஷப்பாம்பும் ஈ அணிந்திடும் கண் இபுலிசன் வீணா. இந்த கண்ணா இருதுன்னா ஆகுது. அப்ப அது வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேத குலாதி இது விகித துருவம்னாங்க. வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாது உலகம். இந்த கண் வேடிக்கை கண்ணு, உனக்குள்ள இன்னொரு கண் இருக்கு. அதான் என்ன சொல்றாங்கன்னா பதிபுருவத்திலே அடிக்கீழ் வேணும் நமக்கோரு புத்தி இடைக்கோரு கத்தி மூனைக்கோரு முத்தியடி தோண அந்த நல்லா கொடுப்பாங்க. வேணும் நமக்கோரு புத்தி இடைக்கோரு கத்தி முனைக்கோரு முத்தியடி தோண வென்றன் அடிங்கன்னு இதுல வரும். வேணும் நமக்கோரு புத்தி இடைக்கோரு கத்தி மனைக்கோரு முத்தியம்மா காணும் பூர்வத்திடையடி நெற்றியை தோண வென்றி அடியுங்கம்மா. இங்கே என்ன கொடுக்குறாங்க? ஈ அணைந்திடும் கண் இபுலிசன் வீடாம் இப்படிக்கு என்று நீ தெளிந்து, நீ இப்படி எல்லாம் இருக்குன்னு மாத்தி அமைச்சு அதை தேவனாவா மாத்தி செவித விஷப்பாம்பு சேடாமல் மாத்தி இதெல்லாம் இருந்ததால் பாய்வாசி முனைக்கால் வழி கண்டு செவ்வே பதிபுருவத்தி அடை அடிக்கீழ் அப்படின்னாங்க. இதுல சொல்லுவாங்கல்ல, சிவாஜி ஒரு படத்துல திருவிளையாடலா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே குற்றமே அப்படி கண்ணை திறக்காம காமிச்சிருப்பான். அது புறத்து இவன் நடிக்கிறமே அது கிடையாது. நெற்றிக்கண்ணுன்றது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றது அந்த படத்துக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. நெற்றிக்கண்ணை எல்லாருக்குமே அந்த நெற்றிக்கண் உண்டு. அகக்கண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அகக்கண், நீ அறிவு கண்ணுன்றாங்க. அதுக்கு அகக்கண்ணுக்கு பேரு அறிவு கண்ணுன்ற ஒரு பேரு. இவன் நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு படமே போட்டு வச்சிருப்பான், அதுவா கண்ணு, இப்படி ஒரு கண்ணு இருக்குமா தூரத்துல கிடையாது. உள்ள அறிவு கண்ணுக்கு பேரு அகக்கண். இதைத்தான் தெய்வம் என்ன கொடுப்பாங்கன்னா, ஏன் மனிதனே உன்னுடைய இந்த உப்பு பாண்ட உடலுக்குள்ளே முஜகாதிய சொர்க்கமத்திய பாதாளங்களும் கதிர்மதி மின்பனி தாரகை முதலாகிய சத்துவ விலாசாசன நிலைமலை வெளிகோட்டிகளும்
அதன் அசைவு ஒசிவு கொண்டெழும் காரசார சராசர உயிர் கோடா கோடிகளும் அத்தெளிவாத்த ஆறாம் கோட்டுயிர் கோடியின் வேத விதிமதி ஆதி அதீத முத்தொழிருக்களும் சிரஞ்சீவி ஐஸ்வர்ய சர்வக்ஞ வாழ்வு வயது வரங்களும் பஞ்சபூதாதிய விசேட அருகுறுச்சுவை கூட்டுறவு பிரிவு பிரவிற்த்திகளும். இதை எப்படி நமக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, சேர்த்து மடக்கி திரட்டி மகா நுணுகி நுணுகி நுணுகிய வடிவினுக்கும் அப்பால் உற்ற நுட்ப நுண்ணிய வடிவில் நின்று வயங்குகின்ற அணுவாண்ட பிரம்மாண்ட அணுவுக்கு அணுவாகவும் அந்த பிரம்மாண்டமாகவும் அணுவுக்கு அதுமே அணுவாண்ட பிரம்மாண்ட அணுவரசு அழியாவஸ்து அணுவதனை. இதை எப்படி காண முடியும்? வாடாத ஓர் அறிவாய் பாயும் முனை கூறாகிய, முனைக்கு பேர் இன்னொரு பேர் அறிவுன்னு பேரு, முனைக்கு அறிவு முனைன்னுவாங்க. இங்க என்ன சொல்றாங்க? வாடாத ஓர் அறிவாய் பாயும் முனை கூறாகிய மனக்கண் கொண்டன்றி. மனக்கண்ல நீ காணவே முடியாது. என்னுடைய திருஷ்டி இந்த உலகத்தை உன்னுடைய அந்த அறிவு பற்றி இது பண்ணணும்னா மனக்கண்ல காண முடியாது. மனக்கண் கொண்டு ஓரறிவாய் விளங்கும் மனக்கண் கொண்டன்றி அகக்கண் கொண்டு விளங்குவதன்றி. அப்ப எதுல காண முடியும்? அகக்கண்ணா அறிவு கண்ணுக்கு பேர் அகக்கண் அப்படின்றாங்க. அதான் இங்கேயும் கொடுக்குறாங்க. அகக்கண் கொண்டு விளங்குவதன்றி ஈசனே பெயர் படைத்தாருக்கும் எட்டி அறிய முடியாதுன்ட்டாங்க. ஈசனே தூளம் தாங்கி வந்துட்டாங்கன்னா கூட அவங்களும் அறிய முடியாது. அதுக்குன்னு வந்த ஒருத்தர் வந்த பிறகுதான் அவங்களும் அறிய முடியும். ஈசனே ரூபம் தான். நம்ம ஈசனே கண்பாராயன் தெய்வத்துக்கு படிக்கிறோம். அப்ப அவங்க பிறந்த 15 வயசுல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லையே. தனி மணிப்பு சென்றடைஞ்ச பிறகுதானே கண்டார்கள். அது போல அந்த அகக்கண் என்பது நெற்றிக்கண்ன்றது நெற்றில தூளத்துல வந்து கண்டு முளைக்கிறது இல்ல. நமக்குள்ள அறிவு கண்ணு தான் அகக்கண். அந்த அகக்கண் தான் நம்மளை அந்த வெளி கொண்டு வர்றாங்க. அதுதான் இங்க கூறாங்க. பாய்வாசி முனைக்கால் வழிகண்டு செவ்வேட் பதிவுருவத்திடை அடிக்கீழ் அப்படின்றாங்க. வாசிகால் உச்சி கண்டத்தின் வழியாய் அது ஊசியின் தமர்வழி ஓடி அது பேசரும் மூளை மண்டல குகை மேல் அது பெல ஞான கண்ணொன்றங்க இருந்து. அது என்ன கண்ணு? பெல ஞான கண்ணு. நமக்கு தெய்வம் அந்த கண்ணை தான் நமக்கு. அதனால ஞான கண்ணு இருக்கவும் தான் நம்ம இன்னைக்கு இதை இந்த இப்படிப்பட்ட இந்த உலகத்தை கும்பிடி ஆள் இல்லாம இருக்கா? எவ்வளவு பேர் இருக்காங்க? எல்லாருமே வந்துடுறாங்களா? அப்ப அந்த ஞான கண் இருக்கவங்களுக்கு தான் அது விளங்குன்றாங்க. அது பலமான ஞான கண்ணொன்றங்கு இருந்து அது வாசனை கேள்வி இருகண்பாய் எவைக்கும் வல்லமை அளிக்கும கண்ணே அது ஈசந்தன் இருப்பும் ரவிகோடி வீசும் உன்னுடைய இருதயம் மலர் விரிந்து எழும்பும்ட்டாங்க. இருதயம்ன்றது படமே போட்டு காமிப்பா. தாமரையில இருக்கிற மாதிரி சரஸ்வதி எல்லாம் தாமரையை போட்டு காமிப்பாங்க. இருதயம் மலர் விரிந்து எழும்பும் அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு மறுபடா சிப்பிதானோ. இந்த சிப்பியானது வந்து கடலுக்கு மேலதான் இருக்குமா ஆரம்பத்துல. எப்ப ஒரு துளியை வாங்கிடுச்சோ அப்படியே மூடி 12 வருஷம் உள்ள போயிடும். 12 வருஷம் போய் தான் அது முத்தாகும். நீ உடனே போய் எடுத்துட முடியாது. முத்துனது சிப்பி வந்து வெளியே இப்படி காத்துக்கிட்டே இருக்குமா. இப்படி அந்த மழை துளி இருக்குல்ல, அது உள்ள பட்டுன்னா டக்குன்னு மூடிக்குமா. மூடி கடலுக்கு அடியில போயிடுது. அப்ப அது என்ன பண்றது? அப்புறம் அது 12 ஆண்டு கழிச்சுதான் அது முத்தாவே விளையுது. உடனே போய் எடுத்துட்டோம்னா அது நாத்தம் தான் அடிக்கணுவாங்க சிப்பியில. அது போல என்ன சொல்றாங்க தெய்வம் அந்த உபதேசத்துக்கு சொல்றாங்க. மறுபடா சிப்பிதானும் மறுபடா சிப்பிதானும் மழை துளி திறந்து வாங்கி அது இறுக்கி வாய் மூடி முத்து. அது எப்படி முத்தாகுதோ விளையுதோ இறுக்கி வாய் மூடி முத்து அது ஈண்டிடும் உவமை போல உனக்கு அளித்த அந்த குருபரன் உபதேசத்தை நீ குலைத்து வாய் சிதறிடாமலே பொறுத்து வாய் மூடி காத்தால் அது பொங்கிடும் காமதேனே. அப்ப அந்த முத்த உதாரணம் காட்டி தெய்வம் உபதேசத்தை அத ஒரு குழப்பா இது பண்ணி பணத்துக்கா இது பண்ணிடுறாங்கல்ல. அது மாதிரி எத்தனையோ பேர் தெய்வம் வாக்கியத்துல கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பல பேர் இதாயிட்டானுங்க. இந்த உபதேசத்தை நான் என்கிட்ட வாங்கிட்டு போய் ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு நான் இன்னும் அவரோட பெரிய ஆள் ஆயிட்டேன். இன்னொருத்துல போய் இவர் நடத்த முடியுமா? இவர் அதானே அவர் சொல்லி அவனை சொல்லி கொடுக்குறாருன்னு இன்னொருத்துல போய் கடை விரிச்சுட்டா அவன் ஆசிரியர் ஆக முடியுமா? அவர்களே தெரியும் என்ன ஆசிரியர்ன்றது, அவர்களே தெரியும். அது கூட இந்த பாட்டோட ஞான முறையீடு முற்றிட்டுன்றாங்க. அது போல நாம் எல்லோருமே அந்த தெய்வம் சொன்ன அந்த முறையீட்டை நம்முடைய தெய்வத்தில் நான் ஞான முறையீடாக நாம் அந்த வஞ்ச புலன் சதிக்கும்
மரளி செய்யும் பாதனைக்கும் நம்முடைய நெஞ்சம் அஞ்சி அவர்கள் கொடுத்த அந்த வேத வேத நூலை நாம் ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்து என்றென்றும் அந்த மெய்ஞான வாழ்வில் எல்லோரும் சிறந்தோங்குவாமாக என்று கூறிக்கொண்டு என் முத்தி பேரரை மீண்டும் தொடரும் என்று நமஸ்காரம்.